வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம், இது புதனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் சென்டர் பகுதியில் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை நடப்பில் வந்தால், பிறகு 7 வருடங்கள் கேது தசை, 10 + 7 17. 17 வயசுக்கு பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை, 17 + 20 37. 37 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். இப்போ 16 வயசுலேருந்து 20, 22 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுக்கிர தசையை நான் எடுத்திருக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அப்படின்னாக்கா, ஒரு சில பேருக்கு 6 வருடம் இருக்கலாம் புதன் தசை இருப்பு, 4 வருடம் இருக்கலாம், 2 வருடம் கூட இருக்கலாம், 16 வருடங்கள் கூட இருக்கலாம். நான் என்ன தசை சொல்கிறேனோ அது உங்களுக்கு எந்த வயசில் இருக்கிறீங்களோ அதை பொருத்தி பார்த்துங்க. 16 வயசுலேருந்து 20, 22 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் என்னோட கணக்குப்படி நான் சுக்கிர தசையை எடுத்திருக்கிறேன். இப்போ சுக்கிரன் இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரயஸ்தானாதிபதி, கலத்திரஸ்தானாதிபதி. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் வரக்கூடிய தசை, ஒரு சில பேருக்கு கேது தசை வரலாம். கேது சுக்கிரனோட வீட்டில் இருக்கலாம், அதுவும் சுக்கிர தசை மாதிரி தான். படிக்கிற காலகட்டத்தில் வரக்கூடிய தசைகள், அதாவது அவயோக தசைகளா யோக தசைகளா, சனி பகவான் எங்கே இருக்கார், இப்போ 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போனார். அதாவது சமீப காலமாக 2025 திருக்கணித முறைப்படி ஒரு சனி பகவான் பயிற்சி. அந்த பயிற்சிங்கிறது பயிற்சியாகி திரும்ப வக்கரமாகி கும்பத்துக்கு வக்கரகதியிலே மீனத்துக்கு போய் வக்கர நிவர்த்தியாகி சரியான பலன்கள் கொடுக்கல. ஒரு சில பேருக்கு சனி பகவான் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு. உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துச்சு. இன்னொன்று, உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் அவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துச்சு. இன்னொன்று, தசை சரியில்லை மட்டுமே. ஏன்னா சுக்கிர தசை அப்படிங்கிறது என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். எந்த தசையாக இருந்தாலும் சரி, இந்த தசை சரியில்லை அப்படின்ற பட்சத்தில், நடக்கக்கூடிய தசை உங்கள் வயசுக்கு சரியில்லைன்ற பட்சத்தில், சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அது என்னன்னாக்கா, ஒரு சில பேருக்கு படிப்பு தடை, இல்லைன்னா படிப்பில் மந்த நிலை, நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க இப்போ படிப்பில் கம்மியாயிட்டாங்க, அப்படி வந்துடும். அப்படி இல்லைனாக்கா லவ் சம்மந்தப்பட்டத பிரச்சனை. இன்னொன்று திருமணம் வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு போயிருக்கலாம். இது இன்னும் கொஞ்ச நாள் தெரிய வரும் யாராருக்கெல்லாம் எப்படி எப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த 18 வருஷம், அதாவது 18 வயசு முடிஞ்சு உடனே கல்யாணம் நடக்குது இல்லையா, ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு விரோதம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறது, இது மாதிரி ரொம்ப ரகசியமாக வச்சுட்டு பண்ணுற பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் இந்த குரூப்பு தான். அதாவது இது மாதிரி இந்த சனியோட பார்வைப்படக்கூடிய இடங்களில் இந்த தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கும். அதுவும் 7ஆம் அதிபதினு வரக்கூடிய இந்த சுக்கிர தசையாக வந்துச்சுன்னா ரொம்ப மோசம். இது மாதிரியான ஆட்களுக்கு தான் இது மாதிரி நடக்கிறது. கரெக்டாக அந்த தசை சரி இருக்காது, 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும். இது மாதிரி நிறைய சொல்லலாம். அது சம்மந்தப்பட்ட தசை மட்டும் பேசும்போது சொல்லலாம். இதில் நிறைய பேச முடியாது. அதனால் நான் கொஞ்சம் வேகமாக பேசி முடிக்கிறேன். இதில் இது மாதிரியான ப்ராப்ளம் கொடுத்துருந்தா இப்போ சால்வ் ஆகும். இல்லை ப்ராப்ளம் கொடுக்கலனா கூட இது மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இந்த படிக்கிற காலகட்டங்களில் நீங்கள் அதை கண்காணிக்கிறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தசைக்கு படிப்பில் நிறைய பேருக்கு தடையை கொடுத்துருந்தா அந்த படிப்பு தடைகள் இருக்காது, நல்ல ஒரு மாற்றங்கள். ஏன் அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு மட்டும் இப்படி சொல்கிறேன்னாக்கா, புதனுடைய நட்சத்திரம் இது பாசத்துக்கு அடிப்பணியக்கூடிய நட்சத்திரம்.
ஏன்னா கேட்டை, ரேவதி, இன்னொன்று ஆயில்யம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஏமாறக்கூடிய நட்சத்திரம். அதாவது அன்புக்காக ஏமாறுவாங்க, அன்பை எதிர்பார்ப்பாங்க அதிகமாக. இவங்க நல்லவங்க கெட்டவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையுமே வந்து நல்லா பழகி அவங்கக்கிட்ட ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சுக்கிரதசையை அது மாதிரி ஏமாற்றி விட்ருவோம் இவங்களை. அதனால தான் நான் அதிகமாக இது சம்மந்தமாக பேசுகிறேன். இப்போ அந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஏதாவது தடைகள் இருந்தால் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 20 வயசுக்கு மேலாம் வந்து சுக்கிரதசை அந்த அளவுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அதாவது முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். முதல் 10 வருஷத்தில் சனி பகவானுக்கு வந்து பகை கிரக புத்திகள் வந்துடும். ஒரு சில பேருக்கு வந்து 10 வயசுல ஆரம்பிக்கும் சுக்கிரதசை. அவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் தான் சுக்கிரதசை நடக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே அவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்றும் வளர்ச்சி இல்லாமல் இருக்குமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி இந்த முதல் 10 வருஷத்துல சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள் போயிடும். அது போன பிறகு இந்த படிக்கிற காலகட்டத்தில் பரவாயில்ல. அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த ராகு புத்தி, அதன் பிறகு குரு புத்தி, இப்போ சனி புத்தியிலிருந்து சனி பகவானுக்கு நட்பு கிரக புத்திகள் எல்லாமே சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள் கிடையாது. அப்போ அந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த கிரகங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு நெகட்டிவாக எதுவும் நடக்காது. இப்போ வேலை ரீதியாக எதிர்பார்க்குறீங்கனாக்கா வேலை கிடைச்சிரும். வெளிநாடு வேலையாக இருந்தாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை. இப்போ 20 வயசில் ஒருத்தருக்கு வந்து பின்னாடி 10 வருஷம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். 20, 21 இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுக்கிரதசை சனி புத்தியில் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு சில பேர் கல்யாணமும் ஆகும். இந்த 21 வயசுல கூட கல்யாணம் ஆகிடும். கல்யாணத்தையும் கொடுக்கும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பும் கொடுக்கும். சுக்கிரதசை உங்களுக்கு 10 வயசுல ஆரம்பிச்சா, 10, 11 வயசுல ஆரம்பிச்சா இந்த 20, 21 வயசுல திருமணத்தையும் கொடுக்கும். அப்படி இல்லைனாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்பும் கொடுக்கும். இந்த பின்னாடி 10 வருஷம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது 17 to 37, முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம். இதில் வந்து நிறைய பேசிட்டே போகலாம். வேலை ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். வேலை நல்லபடியாக கிடைக்கும். இப்போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணால் கூட இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2024 இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் போன காலகட்டத்தில், அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டத்தில், அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் காலடி எடுத்து வைக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டிருந்தால், இப்போ வந்து கோச்சாரத்தில் 8ல் இருக்கார். 6, 7, 8ல் அந்த குரு பகவான் நன்மை செய்யலை. அந்த அளவுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. பார்வை வந்து நேரடி பார்வை உங்கள் ராசிக்கு இருந்தால் கூட அந்த அளவுக்கு நன்மை செய்யலை. இது மாதிரி தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இது தொழிலுக்கும் நீங்கள் எடுத்துக்கணும். தொழிலுக்கும் ஒரு சில ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. அந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ இருக்காது. தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா நிறைய பேருக்கு தடையை கொடுத்துருக்கலாம். இப்போ திருமண தடைகள் இருக்காது. இந்த 2026 குருடைய பயிற்சியும் ஒரு ராசிக்கு பார்வை பதியுது. இப்போ சனி பகவானுக்கு வந்து குருடைய பார்வை 9ஆம் பார்வை அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்க தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. மற்றபடி எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 37 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் சூரிய தசை. என்னோட கணக்குப்படி நான் சூரிய தசை எடுத்துக்கிறேன். சூரிய தசை அப்படிங்கிறது என்னன்னா 10ஆம் அதிபதி தசை. இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசை தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேருக்கு வந்து இந்த சூரியன் ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில், அப்படி இல்லைனாக்கா உங்கள் லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் அந்த தசைங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செஞ்சுருக்காது. வேலை ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம், இல்லை தொழில் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து நல்லாவும் இருந்திருக்கு அந்த வேலை அப்படிங்கிறது. நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், இல்லை வேலை ரீதியாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை ரீதியாக சால்வ் ஆகும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். 43 வயசுக்கு மேலே 53 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் எல்லா கிரகத்துக்கும் வந்து அந்த கிரகம் அங்கே இருந்தால் இந்த கிரகம் இங்கே இருந்தால் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சந்திர பகவான் தசைக்கு மட்டும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து கேட்டை நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கார். இந்த நட்சத்திராதிபதி புதன். இவர் வந்து ராசிக்கு அஷ்டமாதிபதி. நிறைய பேருக்கு வந்து சந்திர தசையில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு மனசு ரீதியாக, திருமண வாழ்க்கையில். ஏன்னா அஷ்டமாதிபதி தசை ஆரம்பிக்கும் போது அந்த நட்சத்திராதிபதி, அந்த நட்சத்திரம் சந்திர தசை, பாக்கியஸ்தானாதிபதி தசை இல்லைன்னு சொல்லலை. அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும், உங்களுக்கு சுபகரக சேர்க்கை, சுபகரக பார்வை பெற்றிருக்கணும். லக்ன யோகராக அந்த புதன் வந்தால் சிறப்பு. இந்த ராசிக்கு வந்து இதே லக்னமாக வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியோட நட்சத்திரம் கொஞ்சம் பாடாப்படுத்தும். அதாவது இந்த சந்திர தசை அப்படிங்கிறது. இப்போ தொழிலில் போகிறீங்களா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. தொழிலெலாம் சரி கொஞ்சம் பார்த்து பண்ணணும். முதலீடு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இந்த டைமில் சனி பகவானை வந்து 5ஆம் இடத்துல இருந்தால் கூட அவர் வந்து உங்களுக்கு பெருசாக கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். சமீப காலமாக கொடுத்துருக்கலாம், இந்த போராட்டத்தில் இருக்கும்போது கொடுத்துருக்கலாம். ஆனால் இதன் பிறகு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். 5ஆம் இடத்துல இருக்கும்போதே
உங்களுக்கு வந்து வாரிசுகள் வழியில் சிறப்பு, நிறைய சுப செலவுகள், வீட்டில் வந்து சுப விசேஷம்லாம் நிறைய நடக்கிறது. உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு எந்த வயசில் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி, படிக்கிற காலகட்டத்தில் இருக்காங்களாம் படிப்பு நல்லாயிருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் கூடி வந்துடும். சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும். சமீப காலமாக ஒரு 3 வருஷமாக சுப விசேஷம் கூடி வந்திருக்காது, இப்போ கூடி வரும். நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சந்திரதசையில் இருக்கிறவங்களுக்கு 53 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் செவ்வாதசை. செவ்வாய் இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி. தொழில் செய்கிறவங்களுக்கு கடனை கொடுத்துருக்கும், கன்ஃபார்மாக கடன் இருக்கும். அந்த கடன் சுமை இப்போ குறையும். இன்னொன்று வந்து இந்த போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்படி பார்த்தாலும் வந்து இந்த செவ்வாதசைங்கிறது கடனை தான் கொடுக்கும். கடைசியில் வந்து கடனில் எடுத்துன்னு வந்து நிற்க வச்சிரும். கொஞ்சம் பயந்து, அதாவது நீங்கள் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். எந்த தொழில் பண்ணாலும் சரி, யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது வாங்குறது கொஞ்சம் நிதானத்தோடு கடைப்பிடிக்கிறது நல்லது. நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி தசை ராசிக்கு, அதாவது வேற லக்னமாக வந்து அந்த லக்ன யோகராக வந்தால் சிறப்பு, அதாவது செவ்வாய் இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அந்த தொழில் ரீதியாக எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. இதன் பிறகு 60 வயசுக்கு மேலே 78 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பெருசாக வந்து நன்மையே செய்யாது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். சனியோட வீட்டில் இருந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த தசைங்கிறது. இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை கொடுத்துருக்கும். அதே மாதிரி செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அந்த ராகு பகவான் தசை நடத்துகிறாருன்னா கடன் அமைப்பு கொடுக்கும். மொத்தமாக வந்து தொழிலே பண்ண விடாமல் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். எந்த வயசில் வந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வருஷம் முன்ன பின்ன வரலாம் என்னோட கணக்குப்படி. ஒரு சில பேருக்கு வந்து 55 வயசு 54 வயசுல ராகுதசை ஆரம்பிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து 65 கூட ஆரம்பிக்கலாம். எந்த வயசுல இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக பண்ணுங்க. இந்த ராகுதசையில் இருக்கிறவங்க நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னா நல்லபடியாக போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொட்டேஷனில் போயிட்டே இருக்குன்னா போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த 2 வீடுகள், அதாவது சனியோடைய வீடும் புதனுடைய வீடும், இந்த 2 வீடுகளில் இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. அதாவது முன்னாடி 12 வருஷம், பின்னாடி 6 வருஷம். முன்னாடி 12 வருஷத்தில் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது, பின்னாடி 6 வருஷத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த 6 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, இல்லை 6 வருஷத்தை நெருங்க போகிறீங்கனாக்கா, நீங்கள் தொழிலாக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எதுவுமே நீங்கள் யோசித்து பண்ணுறது நல்லது. இல்லைனா கவனக்குறையோடு பண்ணக்கூடாது. எதுவுமே நல்ல கவனமாக பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய இது பொறுத்த வரைக்கும் இந்த ராகு தசையில். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த ராகு தசையில் உண்டு. 78 வயசுக்கு மேலே 94 வயசு வரைக்கும் குரு தசை. குரு பின்னாடி வரக்கூடிய குரு தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா கேட்டை நட்சத்திரம் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து நிறைய ஏமாற்றங்களை பார்த்து, நிறைய கஷ்டங்களை பார்த்து, நிறைய நஷ்டங்களை பார்த்து இந்த வயசில் குரு தசையை அனுபவிக்கிறதுங்கிறது நல்ல ஒரு இதுதான். குரு தசையில் யார் ஏமாத்தினாலும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க, அது மாதிரி வந்துடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை இது. பெரும்பாலும் வந்து அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது. பெரும்பாலும் நீங்கள் பார்த்துக்கணும். அது மெயினாக தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா தொழில் நல்லாயிருக்கும், அதே மாதிரி வேலையில் இருந்தீங்கன்னாக்கா வேலை நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் வேலை அது அப்படிங்கிறது நீங்கள் ஓய்வில் தான் இருப்பீங்க அதிகபட்சமாக. எதில் இருந்தாலும் சரி, உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நெடுந்தூர பயணங்கள் தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த குரு தசையில் கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால், அதாவது மருத்துவ செலவுகள்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 5ஆம் இடத்துல வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.